உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சுகர் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். டயபெட்டிக். இப்போ சாதாரணமாக டயபெட்டிக் அப்படின்னா அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே அதிக டயபெட்டிக் பேஷண்ட் நம்ம இந்தியா. நாட்டில் தான் இருக்கு. அது வீட்டுக்கு தமிழ்நாடு வீடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு first சொல்லலாம். இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் வந்து டயபெட்டிக்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதாவது வேற எதுலையாவது ஃபர்ஸ்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படலாம். புரியுதுங்களா? டயபெட்டிக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன புரியும்? புரியுதுங்களா? நோயாளி தான் அதிகமாகறாங்க. அதுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் இதுதான் போயிட்டு இருக்கு. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து மேலை நாடுகள் விஷயங்களை மக்கள் ஃபாலோ பண்றாங்க. கரெக்ட். அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எதையும் குறையா எடுத்துக்க வேண்டாம், ஒரு டிஸ்கஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்டா இது ரொம்ப கொலஸ்ட்ரால் அப்படின்னு மேலை நாடுகள்ல ஒரு கருத்து சொன்னாங்க. உடனே நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றதையே குறைச்சிட்டோம். அவங்க இதை நல்லா சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. திருப்பி இப்ப நம்ம அதை புரிஞ்சுட்டு வேர்க்கடலை நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வரோம். அது போல இது வந்து எல்லாத்துலேயும் கொழுப்பு நிறைய இருக்கு, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு, அதனால புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் புரோட்டீனாக சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுங்கன்னு ஒரு மாறுது. அப்புறம் இப்போ என்ன சொல்லுது? புரோட்டீன் சாப்பிடு, கார்போஹைட்ரேட் சாப்பிடு, இப்படி அப்படி எதோ அதெல்லாம் மார்க்கெட்டிங் கரெக்ட் ட்ரிக்ஸ். புரியுதுங்களா? அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம பாரம்பரியம் ஒன்று இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள் நம்ம சொந்த நிலத்துல விளைஞ்சி நம்ம சாப்பிட்டோம். என்னென்ன பொருட்கள் சாப்பிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய தானியங்கள். அந்த காலத்துல நம்ம சாப்பிடும்போது நம்ம விளையிறதுல நம்ம தோட்டத்திலேயே விளையும் கீரைகள், காய்கள், பழங்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம ஊர்ல கிராமத்துல உங்க வீட்டில் இருக்கிற காய் எங்க வீட்டுக்கு கொடுப்பீங்க, எங்க வீட்டில் இருக்கிற காய் உங்களுக்கு கொடுப்போம். பண்டம் மாற்று இப்படித்தான் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல ஆர்கானிக் ஃபுட்டா இருந்துச்சு, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி. புரியுதுங்களா? இப்போ அப்படி இருக்கா? எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. அது இல்லாம இன்னைக்கு நம்ம வெளியில சாப்பிட்ற பழக்கம் அதிகமா போச்சு. அதிகம் இல்ல, இப்ப உள்ள பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ற பழக்கம் வந்துருச்சு. இதுல ஆஃபர், எப்போ ராத்திரி 10 மணிக்கு ஆஃபர், 11 மணிக்கு உங்களுக்கு ஃபுட்டு வரும், நீங்க அது சாப்பிட்டு 12 மணிக்கு போய் தூங்குவீங்க. எப்படி டைஜஷன் ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு டயபெட்டிக் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம். உடல் உழைப்பு கிடையாது, டென்ஷன் ரொம்ப. எல்லாரும் படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனா சந்தோஷமா இருக்கீங்களா? உடல் ஆரோக்கியமா இருக்கா? அங்க கோட்டை விட்டாச்சு. புரியுறதா? அதனால நம்ம உடற்பயிற்சி செய்யணும், ரெகுலரா நல்ல டயட் எடுத்துக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. என்ன சாப்பாடு நமக்கு வேணும்? அதாவது ஃபைபர் ரிச் ஃபுட் நமக்கு வேணும். எல்லாம் மிக்ஸ்டா இருக்கணும். இதுதான் இவ்வளோ, இது அவ்வளோ அப்படி கிடையாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடும்போது பிரச்சனையே இல்லை. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாக்க அறுசுவை உணவு அப்படின்னு சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம். ஸ்வீட்டு கடைலாம் பாருங்க என்ன மாதிரி நகைக்கடை மாதிரி ஜொலிக்குது. புரியுதுங்களா? நகைத்தான் வந்து விலை எரிச்சுன்னு நினைச்சோம். போய் பாருங்க, இன்னைக்கு ஒன்றும் காஜு கட்லி நான் பார்க்குறேன். நேற்று ஒரு கடையில் ஒரு கிலோ 2000 கிட்ட இருக்கு. ஓஹோ, புரியுறதோ? காஜு கட்லி முந்திரியில செய்த ஸ்வீட் உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே நம்ம என்ன பண்றோம்? வகை வகையான கலராக இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம். அதே நீங்க ஏன் முந்திரியா சாப்பிடக்கூடாது, நட்ஸா ஏன் சாப்பிடக்கூடாது, சீட்ஸா ஏன் சாப்பிடக்கூடாது? இது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு டயபெட்டிக் பத்தி பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சுகர் ஒன்று கண்ட்ரோல் இல்லைன்னா நமக்கு கண் பார்வை பாதிப்பு, ஸ்கின் பாதிப்பு, ஹார்ட் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு. புரியுதுங்களா? உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் டயபெட்டிக். இது போல எல்லாத்துக்கும் காரணம் டயபெட்டிக். அப்போ அந்த ஒருத்தர் நம்ம உடம்புல வந்து உட்காந்துட்டா துணை நோய்க்களான அத்தனை நோய்க்களையும் கூப்பிட்டு வச்சுக்குது. ஒரு பேஷண்ட் நான் சொல்றேன், சிங்கப்பூர்ல ஒருத்தர்
அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது இருக்கும். பார்க்குறோம் ஒபிசிட்டி, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம். இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அங்கே போயிருக்காங்க. அவருக்கு ஹார்ட் பைபாஸ் பண்ணணும். ஆனால் உடம்பு அன்ஃபிட். ஏன்னா பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. அப்புறம் அவர் நம்மக்கிட்ட வந்து பல மாதங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் குறைச்சி இன்னைக்கு அழகாக கார் ஓட்டுறாரு. இவ்வளோ வயசுலேயே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் குறைச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. அதாவது ஒரு உடம்புக்கு முடியல, சர்ஜரியை ஹார்ட் போய் காப்பாற்றணும், எமர்ஜென்சி பார்க்கணுன்னா கூட அவங்களோட பாடி சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணி ஏன்னா எல்லாம் ஹை லெவல்ல இருக்கு. அப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு கூட உங்களை பாதுகாக்க முடியாத சூழலுக்கு இந்த டயபெட்டிக் தள்ளப்படுது அப்படிங்கிறத புரியறதுக்காக தான் உங்களுக்கு சொல்றோம். அதனால டயபெட்டிக் ஒன்று கண்ட்ரோல் பண்ணா மற்ற துணை நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.